அனைவருக்கும் வணக்கம்ப்பா. கரும்பலகை டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தோட பங்கு என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து தமிழகத்தின் பங்குனா, தமிழகத்தில் என்னென்ன விடுதலை போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்றத அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தின் சார்பாக விடுதலையில் பங்கு பெற்ற விடுதலை வீரர்களை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு இது எங்கே வருது, எந்த பகுதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 ஓகேவா. யூனிட் 8ல் நம்மளோட தமிழகத்தோட போராட்டங்கள், விடுதலை போராட்டங்கள், தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், திருக்குறள், இது சம்மந்தமாக எல்லா பகுதியும் வந்து இந்த பகுதியில் வரும் ஓகேவா. வாங்க இப்போ நம்ம அவங்க வ.உ.சியும் சுப்பிரமணியம் சிவா அவர்களை பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் ஃபஸ்ட்டு எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டப்பிடாரம்ல உலகநாதன் பிள்ளை, பார்வதி அம்மா, இவங்க 2 பேருக்கும் வந்து மகனாக வந்து 1872 செப்டம்பர் 5 வந்து பிறக்கிறார் ஓகேவா. இவர் அடிப்படை கல்வியை வந்து ஒட்டப்பிடாரத்தில் முடிக்கிறாரு. உயர்நிலை கல்வியை தூத்துக்குடியில் முடிக்கிறாரு. சட்டக்கல்வியை வந்து திருச்சியில் வந்து முடிக்கிறார் ஓகேவா. 1895 வந்து வழக்கறிஞராக ஆகிறார் ஓகேவா. இவர் பாலகங்காதர திலகரால் வந்து கவரப்பட்டு 1905 வந்து காங்கிரஸில் வந்து இணைகிறார் ஓகேவா. இவர் வந்து தூத்துக்குடியில் சுதேச பண்டக சாலையையும் தர்மசங்க நெசவு சாலையையும் வந்து நிறுவுகிறார் ஓகேவா. இவரோட சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளால் எரிச்சல் அடைந்த அந்த ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா, 1908 மார்ச் 9 பிபின் சந்திரபாலின் விடுதலை கொண்டாட்டத்தின் போது இவர் வந்து ஆங்கில அரசாங்கத்தை வந்து அவமதித்ததாகவும் சுதந்திரத்துக்காக வந்து பொதுமக்களை வந்து தூண்டியதாகவும் கூறி இவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. இவருக்கு வந்து இரட்டை ஆயுள் வந்து கொடுக்குறாங்க, இரட்டை ஆயுள் தண்டனை வந்து வழங்குறாங்க. அரசு நிந்தனைக்கு வந்து ஒரு 20 வருஷமும் சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து உடந்தையாக இருந்ததுக்காக ஒரு 20 ஆண்டுகளும் வந்து மொத்தம் 40 ஆண்டுகள் வந்து அந்தமான் சிறையில் இருக்க வேண்டும்னு தீர்ப்பளிக்கிறார். இந்த தீர்ப்பை வழங்கினவர் யாருன்னா, அப்போதைய திருநெல்வேலி ஜில்லா செஷன்ஸ் நீதிபதி ஏஎஃப் ஃபின்கே அவர் தான் வந்து தீர்ப்பை வந்து வழங்குறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த தீர்ப்பினை எதிர்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாரு. முறையீட்டின் போது அவர் அந்தமானை வந்து அனுப்ப இயலாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வழங்குறாங்க ஓகேவா. கோவை சிறையில் வந்து அடைச்சிட்டு அங்கே தான் வந்து அவர் வந்து செக்கு இழுக்கிறாரு ஓகேவா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்க, கோவை சிறையில் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து செக்கு இழுக்க வைக்கப்பட்டார் ஓகேவா. இவரது பிறந்த நாளோட 100ஆண்டு விழா 1872 பிறந்தார் இல்லையா. 1972 கவர்மெண்ட் வந்து இவருக்கு வந்து சிறப்பு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டு கௌரவப்படுத்துது ஓகேவா. அதே மாதிரி பிப்ரவரி 2011 இந்திய அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா, தூத்துக்குடி துறைமுகத்துக்கு இவரோட பேர் வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் அப்படின்னு பெயர் வச்சு சிறப்பு செய்யுது ஓகேவா. 1906 அக்டோபர் திங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாண்டித்துறை தேவரை வந்து தலைவராக கொண்டு தூத்துக்குடியில் வந்து சுதேசிய நாவாய் சங்கம் அப்படிங்கிற கம்பெனியை வந்து தொடங்குறார் ஓகேவா. அதனோட சட்ட ஆலோசகராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவரும் அதனோட செயலாளராக வந்து வ.உ. சிதம்பரனாரும் வந்து இருக்கிறாங்க ஓகேவா. இவர் என்ன பண்ணுறாரு, கேலியோ லாவோ அப்படின்ற 2 கப்பலை வாங்கி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே வந்து இயக்குறார். இவர் வந்து மெய்யறம் இந்த நூல்கள்லாம் எழுதியதோடு இல்லாமல் விவேகபானு, இந்து நேசன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் வந்து விளங்கியிருக்கிறார் ஓகேவா. இவரை தென்னாட்டு திலகர்னு சொல்லுவோம், கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லுவோம், செக்கிழுத்த செம்மல் அப்படின்னா வந்து புகழப்படும் ஓகேவா. இவர் என்ன பண்ணுறாருன்னா, 1936 நவம்பர் 18 வந்து இயற்கை எழுதுறார் ஓகேவா, இறந்து போகிறார். அடுத்ததாக நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியம் சிவா. இவரை பற்றி தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஓகேவா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு என்ற ஊரில் வந்து 1884 அக்டோபர் 14 வந்து பிறக்கிறார் ஓகேவா. இவர் வந்து பிராமண குடும்பத்தில் பிறக்கிறாரு. தனது படிப்பை வந்து முடிச்சுட்டு இவர் சிவகாசி காவல் நிலையத்தில் வந்து எழுத்தராக வந்து பணியில் வந்து சேர்றார் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் வ.உ.சி கூட பாரதியார் கூடலாம் வந்து நெருங்கிய நட்பு பாராட்டுறார். 1908
வஉசியுடன் சேர்ந்து அந்த தடையை மீறி வந்து பிபின் சந்திரபாலுக்கு விடுதலை போராட்டத்தை கொண்டாடுறதுக்காக ஊர்வலம் நடத்துறதுல இவருக்கு 10 ஆண்டு வந்து சிறை தண்டனை வந்து கொடுப்பாங்க. பின்னர் வந்து அது 6 ஆண்டுகளாக வந்து குறைச்சிருவாங்க. இதுக்கடையில் பல இன்னல்களை வந்து அனுபவிப்பார். கிட்டத்தட்ட இதனால் அவருக்கு வந்து தொழுநோயும் வந்து தோற்றிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுப்பிரமணிய சிவா என்ன பண்ணுவார்னா ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி ஆகிய இதழ்கள்லாம் வந்து வெளியிடுவார். சச்சிதானந்த சிவம், ஞானரதம் ஆகிய நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்கார். ஓகேவா. சிவாஜி மற்றும் ராஜா தேசிங் ஆகிய நாடகங்களையும் வந்து இவர் வெளியிட்டார். சுதந்திரானந்தா அப்படின்னு தனக்கு புனைப்பெயரை சூட்டிக்கொண்டு தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டியில் வந்து பாரதியார் ஆசிரமத்தை நிறுவனர். அங்கே என்ன பண்ணுவார்னா தேசபக்தர்களுக்கு வந்து நாட்டு விடுதலை போருக்காக பயிற்சி அளித்தார். ஓகேவா. இந்த பத்ராசல ஆசிரமத்தில் தங்கியிருந்த சிவா 1925ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் நாள் இறந்தார். ஓகேவா. சுப்பிரமணிய சிவா பற்றின தகவல் இவ்வளோ தான். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா வ.உ. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் கலந்து கொண்ட போராட்டங்களை பற்றி ஒரு சிலதை வந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசியோட சுதேசிய நீராவி கப்பல் கம்பெனி அதை பற்றி பார்க்கலாம். 1906 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த கடற்பயணத்துக்கு வந்து முற்றுரிமை வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா. இதுக்கு எதிராக வந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சுதேசி இயக்கத்தை வந்து தேசிய கவனம் வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி வஉசி என்ன பண்ணுவார்னா சுதேசிய கப்பல் கம்பெனி ஒன்று வந்து நிறுவுவார். ஓகேவா. இது எப்படின்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து கூட்டு பங்கு நிறுவனமாக வந்து பதிவு செய்வார். ஓகேவா. இதோட முதலீடு வந்து 10 லட்சம். இதில் மொத்தம் 40,000 பங்குகளாக பிரிப்பார். இந்த 10 லட்சத்தை ஒரு பங்கு வந்து ரூபாய் 25 வீதம் அப்படின்னு சொல்லி இந்தியர்களுக்கும் இலங்கையை சார்ந்தவர்களுக்கும் ஆசிய நாடுகளை சார்ந்தவர்களுக்கும் வந்து விற்பனை செய்வார். ஓகேவா. இதில் வஉசி இந்த பங்குகள் மூலயமா வரப்பட்ட அந்த 10 லட்சத்தின் மூலமாக எஸ்எஸ் கேலியோ, எஸ்எஸ் லாவோ அப்படின்னு சொல்லி 2 நீராவி கப்பல்களை வந்து வாங்குவார். இதில் 40,000 பங்குகளுக்கு பதிலாக 4,000 தனியாக டைப் பண்ணியிருக்கோம். அதை எடுத்தால் மாற்றிக்குங்க. ஓகேவா. அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற இடத்துலலாம் இந்த சுதேசி இயக்கம் எப்படி செயல்படும் அப்படின்னா மெழுகுவர்த்தி செய்கிறது, இந்த வளையல்கள் செய்கிறது, இந்த மாதிரி இருந்த காலகட்டம் அது. அந்த நேரத்தில் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி உருவாக்குறது எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட கருத்தையும் கவர்ந்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுதேசிய நீராவி கப்பல் கம்பெனி வந்து தேசிய தலைவர்களால் வந்து பாராட்டப்படுது. ஓகேவா. இது குறித்து என்ன பண்ணுறாருன்னா திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகையில் வந்து எழுதுறாரு. அரவிந்த் கோஷ் என்ன சொல்கிறாருன்னா இந்த பங்குகளை வந்து இந்த 10 லட்சம் அந்த 40,000 பங்குகள் இருக்கு இல்லையா அதை விற்பனை ஆகிறதுக்கு வந்து உதவி செய்கிறார். இதில் பெருவாரியான பங்குகள் கொண்டவர், அதாவது அதிகமான பங்குகளை கொண்ட பெரிய பங்குதாரர்களுக்கு வந்து 2 பேர். ஒருத்தர் பாண்டித்துரை தேவர், இன்னொருத்தர் வந்து ஹாஜி பக்கீர் முகமது. இவர் 2 பேரும் தான். ஓகேவா. அதுக்கப்புறம் முதல்ல வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து அலட்சியமாக பார்த்துட்டாங்க. இதெல்லாம் அவ்வளோ பெருசாக வளரப்போதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டாங்க. நாளடைவில் அதுக்கு கிடைக்கிற வந்து ஆதரவை பார்த்துட்டு அவங்களே வந்து ஒருதலை பட்சமாக வந்து நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. அடுத்ததாக சுப்பிரமணிய சிவா, அதுக்கப்புறம் வ.உ. சிதம்பரம் பிள்ளை இவங்க 2 பேரும் அடுத்ததா என்ன போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதாவது சூரத் மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்ட பிறகு வஉசி வந்து ஒரு சிறந்த பேச்சாளரை வந்து தேடிக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த நேரத்தில் வந்து சுப்பிரமணியம் சிவா இவருக்கு வந்து நட்பாக வந்து பழகிறார். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து இவங்க விடுதலை வீரர்கள் போடுற கூட்டங்களை வந்து அப்போ இருந்த ஆங்கில அரசு வந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் சின்ன சின்ன போராட்டங்களையும் வந்து உற்று நோக்கியது. அப்போது அந்த கோரல் மில் தொழிலாளர்களின் படும் மோசமான வேலை மற்றும் வாழ்க்கை சூழல்களையும் வந்து அதுக்காக வந்து வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறதையும் வந்து கவனித்தாங்க. ஓகேவா. இவங்க 2 பேரும் சேர்ந்து 1908 வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தொழிலாளர்களுக்கு வந்து இந்த தலைவர்கள் நெருக்கடி கொடுக்கும் விதமாக, ஓகேவா, தொழிலாளர்களுக்கும் இந்த தலைவர்களுக்கும் நெருக்கடி கொடுக்கும் விதமாக இதை நடத்த வந்து தடை விதிக்கிறாங்க.
தூத்துக்குடி நகரத்தில். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் வந்து ஜெயிக்குது. அந்த ஆலய நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, கோரிக்கைகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடிவு செய்கிறாங்க. அது வந்து வெற்றி அடையுது. இது என்ன சொல்கிறாங்கன்னா வங்காள தீவிர தேசியவாதிகளிடையே வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஓகேவா இந்த வெற்றி. அதே மாதிரி அந்த வங்காளத்து பத்திரிகை செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை வந்து உருவாக்கியுள்ளது. அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியாகும். இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அரவிந்த கோஷோட வந்தே மாதரம் வந்து புகழாரம் வந்து சூட்டுது. அடுத்ததாக பார்த்தோம்னா சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் வந்து எப்படி வந்து சிறைவாசம் செல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிபின் சந்திரபால் வந்து 6 மாத சிறை தண்டனைக்கு பிறகு வந்து மார்ச் 9, 1907 அன்று வந்து விடுதலை செய்வாங்க. ஓகேவா. இந்த வங்க பிரிவினை இந்த மாதிரி இதுக்காக வந்து போராடி வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தேசியவாத இயக்க தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுதேசி தினமாக வந்து திருநெல்வேலியில் கொண்டாடணும்னு முடிவு செய்வாங்க. இதை என்ன பண்ணுவோன்னா அப்போ ஆங்கில அரசு வந்து மறுத்துரும். அதை மீறி வஉசியும் சுப்பிரமணிய சிவா பத்மநாகர் இவங்க 3 பேரும் வந்து செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எதிர்ப்பையும் மீறி செயல்பட்டதுனால தேச துரோக குற்றத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 1908 மார்ச் 12 வந்து கைது செய்யப்படுறாங்க. ஓகேவா. இதனால் வந்து உள்ளூர் மக்களிடையே வந்து போராட்டம் வன்முறையாக வெடிக்குது. இதில் திருநெல்வேலியில் வந்து நகரசபை கட்டிடமும் காவல் நிலையமும் வந்து தீ வைக்கப்பட்டது. ஓகேவா. இதை எதிர்த்து இன்னும் அதிகமாக போராட்டங்கள் வெடிக்க சொல்ல காவல்துறையினர் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. அப்படி துப்பாக்கிச்சூடு நடக்கிறப்போ 4 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1908 ஜூலை 7 வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து குற்றம் செய்தனர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு தேச துரோகத்தில் வந்து சிறையில் வந்து அடைக்கப்படுறாங்க. ஓகேவா. அரசுக்கு எதிராக பேசிய குற்றச்சாட்டுக்காக வந்து சுப்பிரமணியம் சிவா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் வந்து தண்டனையோட நாடு கடத்தல் தண்டனையை வந்து கொடுக்குறாங்க. அதாவது நாடு கடத்திடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் சிவாவுக்கு உடந்தையாக இருந்ததுக்காக வஉசிக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அப்போதைய ஆயுள் தண்டனைனா 20 ஆண்டுகள் விதிக்கப்பட்டுருது. ஓகேவா. அது மட்டுமா பார்த்தீங்கன்னா இல்லை, வஉசி வந்து அரசை வந்து எதிர்த்து பேசியது, ஆங்கில அரசை வந்து எதிர்த்து பேசியது குற்றத்திற்காக மேலும் ஒரு ஆயுள் தண்டனை இன்னொரு 20 ஆண்டுகள் வந்து தண்டனை வந்து விதிக்கப்படுறாங்க. ஓகேவா. இப்போ இந்த தண்டனைகள்லேருந்தே தெரியும் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வந்து தீவிரமாக வந்து செயல்பட்டிருப்பாங்க. அதை எதிர்க்கிறதுக்கு வந்து அப்போதைய ஆங்கில அரசு வந்து எவ்வளோ கொடூரமான தண்டனைகள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் 2 பேரை பார்த்தோம், வஉசி, சுப்பிரமணியம் சிவா. அடுத்தடுத்து வர பார்த்தீங்கன்னா வஉசி ஐயர். யார் இவர்? வஉசி ஐயர் யாருப்பா? முதல் நவீன சிறுகதைகளின் தமிழ் சிறுகதைகளின் தந்தை. பொதுவாக நம்ம தமிழ்ல பார்க்க போனா. 2வது பார்த்தோம்னா வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடுதல் பயிற்சியை வந்து கொடுத்தவர். ஓகேவா. சரி பார்ப்போம். வஉசி ஐயர். இவரு வஉசி அப்படின்னா வராகநேரி வேங்கடம் சுப்பிரமணி அப்படின்றதான் அவரோட முழு பேரு. அதுதான் வஉசி ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வராகநேரி அந்த திருச்சி மாவட்டத்தில் வராகநேரியில தான் வந்து அவர் வந்து பிறகுறாரு. எப்போ 1881 பிறகுறாரு. ஓகேவா. இவர் என்ன பண்றாருன்னா ஆங்கில அரசுக்கு வந்து பயந்து பிரெஞ்சு குடியேற்றத்துல பாண்டிச்சேரி பிரெஞ்சு குடியேற்றது இல்லையா, அங்க போய் வந்து தலைமறைவா வந்து இருப்பார். ஓகேவா. இவருக்கு வந்து ஆங்கில கவர்மெண்ட் வந்து பொது மன்னிப்பு வந்து வழங்கும். ஓகேவா. தமிழ்நாட்டுக்கு பொது மன்னிப்பு வழங்கிட்டு என்ன பண்ண தமிழ்நாட்டுக்கு வருவார். வந்து திருவிக்காலத்தோட வந்து தேசபக்தன் அப்படின்ற இதழை வந்து நடத்துவார். தேசபக்தன் யாரோட இதழ? திருவிக்காவுக்கு அப்புறம் அந்த தேசபக்தன் இதழை நடத்தும் யாரு? வஉசி ஐயர். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா 9 மாதம் சிறை. இவர் என்ன பண்ணாரு 1921 ஒரு தலையங்கத்தை எழுதுவார். அந்த தலையங்கத்துக்காக இவர் வந்து 9 மாதம் சிறை தண்டனை வருவார். அந்த சிறை தண்டனை சொல்ல ஸ்டோரி ஆஃப் கம்பன் அப்படிங்கிற நூலை வந்து எழுதுறாரு. என்ன நூல் எழுதுறாரு? ஸ்டோரி ஆஃப் கம்பன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1919 32 வரையில பாலபாரதி அப்படிங்கிற இதழை வந்து நடத்துறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா
இவர் எப்படிலாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிடுறாங்க? வாவேசு ஐயர். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீர சாவர்கர் எழுதியிருப்பார் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம். அதை என்ன பண்ணிருக்கோம்னா மொழிபெயர்த்து இந்த அரசாங்கம் அப்போ வந்து அதை வந்து வெளியில கூடாது, விற்பனை பண்ணக்கூடாதுன்னு தடை விதிக்கும். அதே மீறி உலகத்தோட பல பகுதிகளுக்கு வந்து இந்த புத்தகத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் 1910 ரஷ்யாவுக்கு போவார். ரஷ்யாவுக்கு போய் என்ன பண்றாரு? வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை வந்து கத்துக்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் புதுச்சேரிக்கு வராரு. புதுச்சேரிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசிரமத்தை ஸ்டார்ட் பண்றாரு. தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு தர்மாலயம் அப்படின்னு. அங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்தி சண்டை, துப்பாக்கி சண்டை இதெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்குறாரு. இதுல வாஞ்சிநாதன் யாரு? வீர வாஞ்சிநாதனின் குரு யாருன்னு கேட்டா யாரு? இவரு வாஞ்சிநாதனோட குரு. ஆஸ்துரையை சுட்டு கொன்ற வாஞ்சிநாதன் யாரு? அவரோட குரு தான் வந்து வாவேசு ஐயர். ஓகேவா? இவரு தான் இந்த வாவேசு ஐயர் தான் வாஞ்சிநாதனுக்கு வந்து பிரௌனியன் துப்பாக்கி, கை துப்பாக்கி சுடுவதற்கு வந்து பயிற்சி அளித்தார். இப்ப கேட்பாங்க ஆஸ்துரையை வந்து சுட்டு கொண்டது வாஞ்சிநாதன் தெரியும், எந்த துப்பாக்கியில வந்து சுட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? பிரௌனியன் கை துப்பாக்கி. ஓகேவா? அதுக்கப்புறம் பாரு இவர் வந்து சேரமான் தேவியில பரத்வாஜ் ஆசிரமத்தை வந்து நிறுவுகிறார். கடைசியில 1925 ஜூன் 3 44 வயசுல பாபநாசம் அருகில வந்து விழுந்து இறந்துதான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வாவேசு ஐயர். அடுத்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1910 புதுவையில வந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தினார். ஓகே, பாரத மாதா சங்கம். இந்த பாரத மாதா சங்கம் என்னென்ன இதெல்லாம் பண்ணோம்? என்ன பண்ணோம் பாரத மாதா சங்கம்? புரியல? சரியா கேட்கல. ரகசிய அமைப்பு, பாரத மாதா ரகசிய அமைப்பா இருக்கா? என்ன பயிற்சி கொடுப்பாங்க? போராட்ட வீரர்களுக்கு வந்து பயிற்சி எல்லாம் அளிப்பாங்க. ஓகேவா? இது வந்து சூரியோதயம் அப்படின்ற பத்திரிகை வந்து பாண்டிச்சேரியில வந்து நடத்துறாரு. அதே மாதிரி வந்து இவரும் அந்த ஆஸ்துரையில வந்து குற்றம் சாட்டப்பட்டு ஆஸ்துரையை கொண்டதுல இவருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 7 ஆண்டுகளை வந்து சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர்க்க போராட்டத்தில் ஈடுபடுறாரு. 1922 10 ஆண்டுகள் கால சிறை தண்டனைக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நந்திமலை ஆசிரமம் அப்படின்னு ஒண்ணு கர்நாடகத்துல வந்து தொடங்குறாரு. ஓகேவா? அங்கேயே வாழ்ந்து 88 வயசுல வந்து இறந்து போறாரு. என்ன அப்படின்னா நீலகண்ட பிரம்மாச்சாரினா நம்மளுக்கு என்ன வரணும்? பாரத மாதா சங்கம் ஞாபகம் வரணும். ஓகேவா? அது மட்டும் வந்தா போதும். அடுத்ததா சரிப்பா, அடுத்ததா பாரதியாரை பத்தி பார்ப்போம். பாரதியாரோட இயற்பெயரு சுப்பிரமணியம் சுப்பையா அப்படின்னு அழைக்கப்படும். இவர் எங்க பிறக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போதைய திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டயபுரத்துல வந்து சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மையார் இவங்களுக்கு வந்து டிசம்பர் 11 1882 வந்து மகனா பிறக்கிறார். ஓகேவா? இவருக்கு என்னென்ன பேரெல்லாம் இருக்கு? புனை பெயர்கள், இயற்பெயர் என்னன்னா சுப்பிரமணியன். ஓகேவா? இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பகா கவி, தேசிய கவி, சிட்டுக்கவி அப்படின்லாம் வந்து பேர் இருக்கு. இவர் வந்து ஜஸ்ட் கவிஞர் மட்டுமா அப்படின்னா இல்ல. ஓகேவா? எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி பல பரிணாமங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? 11 வயதுல வந்து அவரு கவிதை எழுதுறாரு. 11 வயசுல வந்து கவிதை எழுதுறாரு. இந்த கவித்திறனை பாராட்டி அவருக்கு வந்து பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுக்குறாங்க. எங்க? எட்டயபுரம் அரசவையில வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1904 மதுரையில விவேக பானு அப்படிங்கிற இதழில இவர் எழுதிய பாடல் வந்து வெளியில வருது. ஓகேவா? மகாகவி பாரதியார் சுதேசமித்திரம்ல என்ன பண்றாருன்னா ஆசிரியரா வந்து நவம்பர் 1904 முதல் ஆகஸ்ட் 1906 வரை வந்து பணியாற்றுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பணியும் தன்னோட வாழ்நாள் இறுதியில வந்து ஆகஸ்ட் 1920 முதல் செப்டம்பர் 20 வரை வந்து உதவி ஆசிரியரா சுதேசமித்திரம்ல பணியாற்றுறார். ஓகேவா?
ஞாபகம் வச்சுங்க. முதல்ல ஒரு டைம் இருக்காரு, அதுக்கப்புறம் தன்னோட வாழ்நாளோட இறுதி கட்டத்திலையும் வந்து சுதேச மித்திரன்ல உதவி ஆசிரியரா வந்து பணிபுரிகிறார். ஓகேவா. சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழ், இது நல்லா தெரிஞ்சுங்க. சக்கரவர்த்தினின்றது மகளிர் இதழ், மாத இதழ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க எழுதிங்க சக்கரவர்த்தினி போட்டு மகளிர் இதழ் கீழே மாத இதழ் எழுதிங்க. ஆகஸ்ட் 1904 முதல் ஆகஸ்ட் 1906 வரை வந்து அதுல ஆசிரியரா வந்து பணியாற்றுறார். ஓகேவா. அடுத்ததா 1907ஆம் ஆண்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஏப்ரல்ல வந்து இந்தியா என்ற வார இதழ், இந்தியாங்கிறது வார இதழ், பாலபாரதம்ங்கிறது ஆங்கில இதழை வந்து வெளியிடுறாரு. ஓகேவா. அதே மாதிரி 1907 இந்த பிபின் சந்திரபால் வந்து இந்த கூட்டங்களுக்கு வந்து நடத்துறாங்க இல்லையா, அவர் விடுதலை எதிர்ப்பு ராஜசி எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அது என்ன பண்றாருன்னா அந்த கூட்ட இதை வந்து தன்னோட இந்தியா அப்படிங்கிற இதழில வந்து எழுதுறாரு. ஓகேவா. இதுல வந்து இவரை பிடிக்க சொல்லி கவர்மெண்ட் அப்ப ஆங்கில அரசு வந்து ஆணையிடுது. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, புதுச்சேரிக்கு தப்பி சென்று வருவார் 1908. ஓகேவா. திரும்பியும் 1918 வரல வந்து அங்கேயேதான் இருப்பார். அங்க இருந்துகிட்டே புதுச்சேரியில இருந்துகிட்டே என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற வாரதையும் விஜயா என்ற தமிழ் நாளிதழ், ஞாபகம் வச்சுங்க, விஜயாங்கிறது தமிழ் நாளிதழ். ஓகேவா. பாலபாரதம் அப்படிங்கிறது ஆங்கில மாத இதழ். ஓகேவா. சூரியோதயம் என்ற புதுச்சேரி வார இதழ். இதுல இவர் வெளியிட்டதுல புதுச்சேரி வார இதழ் எது, சூரியோதயம். அதை ஞாபகம் வச்சுங்க, மறக்காம. ஓகேவா. அதெல்லாம் வந்து வெளியிடுறாரு. அடுத்ததா கர்மயோகி. கர்மயோகி டிசம்பர் எப்போ பாருங்க, டிசம்பர் 1909 1910 வரல. கர்மயோகி அப்படிங்கிற ஒரு புதுச்சேரி வார இதழை வந்து வெளியிடுறாரு. அப்போ சூரியோதயம் அப்படிங்கிறது புதுச்சேரியில விடுற வார இதழ், கர்மயோகி புதுச்சேரியில விடுற வார இதழ். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து கர்மயோகி திரும்ப டிசம்பர் இதைதான் தர்மன் அப்படிங்கிற ஆகிய இதழில் வந்து ஆசிரியரா வந்து பணியாற்றுறார். அடுத்ததா 1909ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் விஜயா இந்த இதழ்கள்ல பிரிட்டிஷ் இந்தியா வந்து தடை செய்யுது. ஓகேவா. பிரிட்டிஷ் இந்தியானா எது, ஆங்கிலேயர்கள் ஆண்ட பகுதி, அது தடை செய்யுது. அதுக்கப்புறம் இவர் வந்து என்னென்ன பாட்டுல எழுதியிருக்காரு, சுதேச கீதங்கள், ஜென்மபூமி, பாஞ்சாலி சபதம், மாதாமணி வாசகம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் வந்து இதோட பாடல் தொகுதிகள். ஓகேவா. இது மூலியமா வந்து மக்களுக்கு வந்து நாட்டு விடுதலை உணர்ச்சியை வந்து ஊட்டுறாரு. அப்புறம் 1920 திருவல்லிக்கணி பகுதியில் வந்து தங்கியிருக்கிறாரு. அங்க வந்து பாரத சாரதி கோயில் யானையால வந்து தாக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு எப்ப இறக்குறாரு, 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி வந்து இறந்துடுறாரு. ஓகேவா. அடுத்ததா பாரதிதாசன், வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் தெரியுமா? வாஞ்சிநாதன் யாரு, ஆஷ்முறையை சுட்டுக் கொண்டார். எதுல சுத்தி சுத்தி வரவங்க தான். புரியுதாமா, புரியுதா சொல்றது, புரியுதா? எல்லாம் கதை தான், சுத்தி சுத்தி வரவங்க தான். ஆஷ்முறையை வந்து சுட்டுக் கொள்றவர். ஓகேவா. எங்க பிறகுறாரு, 1886ஆம் ஆண்டு செங்கோட்டையில வந்து பிறக்கிறார். ஓகேவா. உங்களோட பெற்றோர் யாரு, ரகுபதி ஐயர், ருக்மணி அம்மாள், இவங்க 2 பேரும் வந்து பெற்றோர். இவரோட இயற்பெயர் என்ன, இதை ஒரு முறை கேட்டான். இயற்பெயர் என்ன, சங்கரன். வாஞ்சிநாதன் இயற்பெயர் சங்கரன். இவர் என்ன பண்ணாருன்னா வாகேஸ்வரியர் சொன்ன இல்லையா, வாகேஸ்வரியர் யாரு, வராகநேரி வேங்கட சுப்பிரமணி சொன்ன இல்லையா, என்னது தர்மாலயம், அவர் தான் இவரோட குரு, வாஞ்சிநாதோட குருன்னு சொன்ன இல்லையா. குருவான வாகேஸ்வரர்கிட்ட வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியை வந்து எடுத்துக்கிறார். ஓகேவா. அதே மாதிரி வந்து இவங்கெல்லாம் சிறை தண்டனைக்கு போறாங்க. இந்த பிரபீன் சந்திரபால் விடுதலையான பிறகு போராட்டம் பண்ணி போறாங்க. யார் யாரு, வஉசி, சுப்பிரமணிய சிவா, பாரதியார்லாம். இவங்க இதுக்கு காரணமான ஆஷ்துரை அவரை வந்து சுட்டுக் கொள்றாரு. இதுக்கு காரணமான யாரு, அப்போதைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஆஷ். ஓகேவா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணியாச்சி ரயில் நிலையத்துல 1911 ஜூலை 17 இந்த நாளை நோட் பண்ணி வச்சுங்க, இதை கேட்பான். ஓகேவா. 1911 ஜூலை 17ஆம் நாள் வந்து சுட்டுக் கொள்றாரு. சுட்டுக் கொண்டுட்டு ஓடிவாரா அப்படின்னா இல்ல. ஓகேவா. தன்னை தானே துப்பாக்கியால சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொள்றார். ஓகேவா. இதுதான் வாஞ்சிநாதன். அடுத்ததா பார்க்க போறது காமராசர். காமராசரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கர்ம வீரர் காமராசர். அப்புறம் கல்விக்கண் திறந்த
சரி, கல்வி கண் திறந்தவர். கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. ஓகேவா? அப்புறம் கிங் மேக்கர். கிங் மேக்கர்னா அரசியல் தலைவர்கள்லாம் பிரதமர்களை வந்து பணியில உட்கார வச்சுதான் பிரதமர். இவர் வந்து 3 பிரதமர்களா கண்டினியூவா வந்து பதவியில வந்து உட்கார வைப்பாரு. அதனாலதான் இவர் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பார்க்கலாம் வாங்க. இங்க இவர் எங்க பிறகுறாருன்னா விருதுநகர் மாவட்டம் விருதுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல 1903 ஜூலை 15. அதனால வந்து பிறகுறாரு. யாருக்கும் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனா பிறகுறாரு. இவர் வந்து இவரோட குலதெய்வம் வந்து காமாட்சி அப்படி அந்த இயற்பெயரை வந்து சுட்டிடுவாங்க. காமாட்சின்னு பேர் வைப்பாங்க. ஆனா இவங்க சிவகாமி அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா ராசான்னு கூப்பிடுவாங்க. கடைசியில இது காமராசு அப்படின்னு சொல்லி மாறிச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இவரோட குரு யாரு? சத்தியமூர்த்தி. இந்த சத்தியமூர்த்தி யாரு? பூண்டி நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தார். பூண்டி நீர்த்தேக்கம் இந்த இல்ல, சென்னை பக்கத்துல பூண்டி நீர்த்தேக்கம். அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தவர் தான் அந்த சத்தியமூர்த்தி. அந்த சத்தியமூர்த்தி தான் காமராஜருக்கு வந்து குரு. ஓகேவா? இவரை வந்து குருவா ஏற்றுக்கின்னு 16 வயசுல வந்து காங்கிரஸ்ல வந்து இணைத்துக் கொள்ளலாம். ஓகேவா? அதே அப்புறம் 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து பங்கு பெறாரு. ஓகேவா? 22 நேரு தலைமையில இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மாநாட்டை வந்து நடத்துவார். ஓகே, இந்திய குடியரசு காங்கிரஸ் மாநாட்டை நடத்துவார் யாருன்னு கேட்டா காமராசர். எப்போ? 1922. 1930 ராஜாஜி தலைமையில நடந்த அந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல வந்து கைது செய்யப்படுவார். ஓகே, கைது செய்யப்பட்டு எங்க போவாங்க? கல்கத்தா அலிப்பூர் சிறையில வைப்பாங்க. அதுக்கப்புறம் பெல்லாரி சிறையில மாற்றுவாங்க. ஓகேவா? அப்புறம் 1946 இருந்து 52 வரல சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து இருப்பார். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது ஒரு முறை கேட்டான். சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தப்ப எது அதுக்கப்புறம் வந்து பிரதமராக எப்ப இருப்பாரு அப்படின்றதுலாம் கேட்டான். அதுக்கப்புறம் இவருக்கு ராஜாஜி வந்து என்ன பண்ணுவாருன்னா சென்னை மாகாண முதல்வராக பதவி விடுகிறார் இல்லையா? அது 54 வந்து ஏப்ரல் 13 இவரு வந்து முதல்வராக பதவி ஏற்பார். எதுக்கு? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவார் ராஜாஜி. 54 பதவி விலகிறார் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பதவியை வந்து இவர் ஏற்றுப்பார். ஓகேவா? 54 இவரோட பதவி காலம் எது வரல? 54 to 63 வரல. ஓகேவா? 1963 வரல பதவி முதலமைச்சரா வந்து பதவியில் இருப்பார். ஓகே, 56 இது முக்கிய நோட் பண்ணி வச்சுங்க. 1956 ஏழை மாணவர்கள் வந்து கல்வி பயிலுவதற்கு வந்து இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். ஓகேவா? எப்ப கொண்டு வராரு? 1956 மதிய உணவு திட்டம். சத்துணவு திட்டம் எம்ஜிஆர். அடுத்ததா இந்த மதிய உணவு திட்டத்தை எங்க கொண்டு வராரு? எட்டயபுரம். ஏதோ பாரதியார் பிறந்த எட்டயபுரத்துல வந்து முதன்முதலா கொண்டு வருவார். அதே மாதிரி காலை உணவு திட்டம் எங்க கொண்டு வந்தாங்க? மதுரையில ஆதிமூலம் பள்ளியில வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி 1960 1ஆம் வகுப்பு வரை பள்ளி இறுதி முதல் 1ஆம் வகுப்பு முதல் பள்ளி இறுதி வகுப்பு வரை வந்து இலவச கல்வி வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஓகேவா? இலவச சீருடை வழங்குறாரு. இவரோட ஆட்சியில தான். இப்போ இவரோட ஆட்சியிலேயே வந்து கொடுத்துட்டு போனதை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? பள்ளி இறுதி வகுப்பு வரையினது இப்ப 10th. பள்ளி இறுதி வகுப்புன்றது 10th. ஓகேவா? அப்புறம் 3 முறை வந்து தமிழக முதல்வராக இருக்காரு. எப்பப்ப பாருங்க, 47 இருந்து 57, 57 to 62. இது 47 வராது, 54 வரும். கரெக்டா? 54 இருந்து தான் வரும். 54 தான் வந்து ராஜாஜி போனதுக்கு அப்புறம் பதவி ஏற்றுகிறாரு. 54 to 57, 57 to 62, 62 to 63 தமிழக முதலமைச்சராக வந்து 3 முறை வந்து ஏறுகிறார். ஓகேவா? கேஆர் பிளான் எப்ப சிஆர் ஃபார்முலா, இது கே பிளான், இது காமராஜ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. கே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ? 1963 கே பிளான் காமராஜர் திட்டத்தை வந்து கொண்டு வர்றாரு. ஓகேவா? அது திட்டத்தின்படி அந்த திட்டம் என்னது? மூத்த தலைவர்கள்லாம் பதவி வெளியிட்டு இளைஞர்களுக்கு வந்து வழிவிடணும், மூத்த தலைவர்கள் வந்து பதவியில் இறங்கி கட்சி பணியாற்றணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? அதன்படிதான் இந்த திட்டத்தின்படிதான் அவர் வந்து பதவி விலகுவார். 1963 அக்டோபர் 2 முதல்வர் பதவியிலிருந்து விலகுவார். யார்கிட்ட கொடுத்தாரு? பக்தவச்சலம். இவர் யாருப்பா? பக்தவச்சலம்
பக்தவச்சலம் யாரு? பக்தவச்சலம் பொதுவா பக்தவச்சலம் யாருன்னா சென்னை மாகாணத்தை ஆண்ட கடைசி காங்கிரஸ் தலைவர் அவர். அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே வந்துடும், அது ஒரு ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தமிழகத்தை வந்து ஆண்டதா சரித்திரமே கிடையாது. ஓகேவா? கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர் யாரு அப்படின்னா சென்னை ஆண்டவர் இந்த பக்தவச்சலம் தான். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க, இதை ஒரு முறை கேட்டான். அதுக்கப்புறம் வந்து 1964 புவனேஸ்வர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸுக்கு வந்து தலைவராகிறார். ஓகேவா? எப்போ 64 இருந்து அகில இந்திய காங்கிரஸுக்கு வந்து தலைவராகிறார். ஓகேவா? மே 27 1964 பிரதமர் நேரு இருந்ததும் யாரும் பிரதமராக நியமனம் பண்றாரு? லால் பகதூர் சாஸ்திரி. ஒருத்தராச்சா? அடுத்தது பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் அப்படிங்கிறது இவரோட வேத வாக்கு. இன்னும் 2 பேரை இது பண்ணுவாங்க. ஓகேவா? லால் பகதூர் சாஸ்திரி போனதுக்கு அப்புறம் யாரு? இந்திரா காந்தி. அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய். ஓகேவா? இந்த இதுல வந்து பதவிகளுக்கு 3 பேரை வந்து பிரதம மந்திரியா வந்து நியமனம் செய்வார். ஓகேவா? இவருக்கு என்னென்ன சிறப்பு பேர்லாம் இருக்கு பாருங்க. கர்ம வீரர், கருப்பு காந்தி, கல்வி கண் திறந்தவர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், ஏழை பங்காளர், கிங் மேக்கர், இதெல்லாமே புக்கில் இருக்கிறது தான். ஓகேவா? இவர் இறந்ததுக்கு அப்புறம் 1976 இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இவர் பேரை எதுக்கு வச்சிருக்காங்க? சென்னை உள்நாட்டு விமான முனையத்துக்கு வந்து காமராஜர் உள்நாட்டு விமான முனையம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. அடுத்ததா அக்டோபர் 2 அக்டோபர் 8 2 கிடையாது, அக்டோபர் 8 2000 கன்னியாகுமரியில வந்து காமராஜர் மணிமண்டபம் வந்து திறந்திருக்காங்க. ஓகேவா? இவர் பேர்ல மணிமண்டபம் திறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 10 1966 2 தானே? இது அக்டோபர் 2 இதுதான் தப்பு. ஓகேவா? 2000 மணிமண்டபம் திறக்கிறாங்க. அப்புறம் வந்து ஜனவரி 10 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறந்துகிறார். ஓகேவா? நேரு இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததும் இந்திரா காந்தி வந்து பிரதமாக்குறாரு. அதுக்கப்புறம் இதனாலதான் அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க 1967 விருதுநகர் தொகுதியில வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்பாரு, ஆனா தோற்றுருவார். ஓகேவா? அதோட அகில இந்திய காங்கிரஸ் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுவார். அப்புறம் 1969 காங்கிரஸ் வந்து 2ஆ பிளங்கும். அப்போ வந்து பழைய காங்கிரஸ்ல இருந்திருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்ப இருக்கிறாரு? 1975 அக்டோபர் 2 அந்த நாள்ல வந்து இயற்கை எழுதுறார். ஓகேவா? அடுத்ததா ஒரு யார்ப்பா? இவர்தான் சத்தியமூர்த்தி. இவர் ஒரு காங்கிரஸ் அரசியல்வாதி, ஒரு விடுதலை வீரர். ஓகேவா? இவர் எங்க பிறக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அப்படிங்கிற ஊர்ல 1887 ஆகஸ்ட் 19 வந்து பிறக்கிறாரு. ஓகேவா? கிறிஸ்துவ கல்லூரியில வந்து பட்டம் பெற்றாரு. அப்புறம் சட்டக்கல்லூரியில வந்து சட்டமும் வந்து பயில்றாரு. ஓகேவா? இவர் வந்து ஒரு பேச்சு திறமையால என்ன பண்ணாருன்னா 1919 காங்கிரஸ் மாண்டேக சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் மற்றும் வாழ்வு சட்டத்திற்கு இணையா வந்து நிறைய அந்த குழுலாம் அமைப்பாங்க இல்லையா, அதுக்கு எதிராக குழுக்கள்லாம் அமைப்பாங்க இல்லையா, அந்த குழுல இவர் ஒரு பிரதிநிதியா இருப்பார், காங்கிரஸ் பிரதிநிதியா வந்து இருப்பார். ஓகேவா? இவர் வந்து இங்கிலாந்துல இருக்கிறப்போ இந்து பத்திரிகையோட லண்டன் செய்தியாளராக 10 நாள் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகேவா? இந்து பத்திரிகையோட லண்டன் செய்தியாளராக 10 நாள் ஒர்க் பண்ணிருக்காரு. யாரு? சத்தியமூர்த்தி. 1930 பாரத சாரதி கோயில்ல வந்து கொடியேற்றம் என்ற போது கைது செய்யப்படுறார். ஓகேவா? 1936 காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறப்போ காமராஜரை வந்து செயலாளராக வந்து தேர்ந்தெடுக்கிறார். காங்கிரஸ் கமிட்டி செயலாளரா 36 இவர் தலைவர். அதுக்கப்புறம் தான் வந்து காமராஜர் வந்து செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்புறம் 39 சென்னை மேயர் ஆகிறார். 1939 சென்னை மேயர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ வந்து அந்த கடுமையான தண்ணி பஞ்சத்தை வந்து தீர்க்கறதுக்காக என்ன பண்றாருன்னா, அப்போ மாகாண ஆளுநர், சென்னை மாகாண ஆளுநர் யாரு? ஆர்தர் ஹேக். அவர் உதவியோட பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்து அடிக்கல் நாட்டுறார்.
ஓகேவா. ஆனா அந்த அடிக்கல் நாட்டி கட்டி முடிக்கிறதுக்குள்ள அவரு இறந்துருவார். அந்த பூனி நீர்த்தேக்கத்தை வந்து காமராஜர் தான் வந்து திறந்து வைப்பார். ஓகேவா. சரி, அப்புறம் 1942 தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பண்ணி அதுல வந்து கைது செய்யப்பட்டு நாக்பூர்ல இருக்கிற அமராவதி சிறையில வந்து அடைக்கப்படுறார். ஓகேவா. அங்க வந்து அவர் முதுகுத்தண்டு பிரச்சனை ஏற்படுது. அப்புறம் 1943 மார்ச் 28 வந்து சுதந்திர சுவாசிக்காமலே வந்து இறந்து போறாரு. 1944 பூண்டி நீர்த்தேக்கம் கட்டி முடிக்கிறாங்க. எப்ப தொடங்குறாங்க? 39 தொடங்குறாங்க. ஓகேவா. கட்டி முடிக்கிறது வந்து 44. அப்ப வந்து இவர் உயிரோடு இல்லை. இவரோட முதன்மை செயலர் யாரு? காமராஜர். அவர் தான் வந்து அந்த நீர்த்தேக்கத்தை திறந்து வச்சதும் இல்லாம அதுக்கு வந்து சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி பெயரும் வைப்பார். ஓகேவா. இவர் எப்படிலாம் அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரர் 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 சத்தியமூர்த்தி அப்படின்னு அழைப்பாங்க. இவரோட நினைவா 1987 இந்திய அரசு வந்து அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டு. ஓகேவா. அதுதான் அந்த ஸ்டாம்பு போஸ்ட் எல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்கேன். போஸ்டல் ஸ்டாம்ப் எல்லாம். அடுத்ததா இவர் யாருப்பா? யாரு? கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன். திருப்பூர்ல பிறந்தாரு. திருப்பூர்ல இல்ல, அவரு சென்னிமலையில பிறப்பாரு. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில 1904 அக்டோபர் 4ஆம் தேதி வந்து பிறக்கிறார். ஓகேவா. 1932 சட்ட மறுப்பு இயக்கம் நடக்கும். திருப்பூர்ல தேசப்பந்து இளைஞர்கள் அந்த மன்றம் சார்பா மறியல் போராட்டத்தை வந்து இவர் தலைமையேற்று நடத்துவார். ஓகேவா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் வந்து தடியடி நடத்துவாங்க. இவர் மண்டை உடைஞ்சு கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்தோம் கொடியை வந்து கீழே விழாம தாங்கி பிடிச்சு இறந்துருவார். ஓகேவா. எப்போ ஜனவரி 11 1932 வந்து உயிரை எழுந்துருவாரு. அதுக்கப்புறம் இவரோட நினைவா வந்து திருப்பூர்ல நினைவு மன்றம் வந்து கட்டியிருக்கு தமிழக அரசு. ஓகேவா. அதுக்கப்புறம் 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவரது பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அஞ்சல் தலை நினைவு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு. அதை பத்தி தெரிஞ்சீங்கன்னா அவ்வளவுதான். இதை பத்தி தெரிஞ்சீங்கன்னா அந்த டேட் ஜனவரி 11 1932 ஞாபகம் இருக்கணும். ஓகேவா. அதே மாதிரி எந்த மன்றம் சார்ந்தவர்? தேசப்பந்து இளைஞர் மன்றம். அந்த மாதிரியில தான் வந்து ஒரு தலைமை தாங்குறார். இவர் யாரு? மாப்போசி யாரு? சிலம்பு செல்வர். அப்புறம் கேட்கிற மாதிரி சொல்லு, உனக்குள்ளே பேசிக்காத. தமிழக எல்லை போராட்டத்துக்காக பாடுபட்டவர். திருத்தணியை வந்து இப்ப தமிழ்நாட்டில் சேர்த்தது யாரு? மாப்போசி. சரி பார்ப்போம். மாப்போ சிவஞானம். ஓகேவா. மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். அதுதான் வந்து மாப்போசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜூன் 26 1906 வந்து இவரோட வாழ்நாள் வந்து அக்டோபர் 3 1995 வரல. இவர் ஒரு தமிழ் அறிஞர். ஓகேவா. ஆயிரம் விளக்கு பகுதியில சால்வன் குப்பம் அப்படிங்கிற பகுதியில வந்து 1906 ஜூன் 26 பிறகுறாரு. காங்கிரஸ்ல சேர்ந்து சிறந்த சொற்பொழிவாளராக வந்து இருக்காரு. ஓகேவா. இவர் வந்து சிலப்பதிகாரத்தின் மீது கொண்ட அந்த ஆளுமையின் காரணமா இவர் என்ன பண்ணிருந்தா சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிறாரு. சிலம்பு செல்வர் என்ற விருதை இவருக்கு கொடுத்தவர் யாரு? சொல்லின் செல்வர் ராத்தி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர்னா ராத்தி சேதுப்பிள்ளை. சிலம்பு செல்வர்னா ஓகே. இவருக்கு சிலம்பு செல்வர் என்ற பட்டத்தை கொடுக்கறது சொல்லின் செல்வர் ராத்தி சேதுப்பிள்ளை. ஓகேவா. அதுக்கப்புறம் 1946ஆம் ஆண்டு தமிழரசு கழகம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து தொடங்குறார். ஓகேவா. அடுத்ததா 1954 காங்கிரஸ்ல இருந்து விலகிறாரு. அப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கறத தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றத்துக்கு வந்து அந்த போராட்டம் பண்றாரு. ஓகேவா. மதுவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது இந்த வடக்கு எல்லை போராட்டத்தை வந்து மேற்கொள்றாரு. அப்போதான் திருத்தணியை வந்து ஆந்திரா கூட சேர்க்காம தமிழகத்தை கூட சேர்த்தார். ஓகேவா. இது இவரோட முக்கியமான ஒரு செயல். ஓகேவா. ஒரு வெற்றினே சொல்லலாம் திருத்தணியை சேர்த்ததுதான். அதே மாதிரி இந்த வேற கட்டபொம்மன் வாவு சிதம்பரம் அவங்களோட வரலாற்று நூல்கள்லாம் வந்து எழுதியுள்ளார். அதுக்கப்புறம் வந்து இவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு 1966 சாகித்ய அகாதமிங்கிறது வந்து வழங்கப்பட்டது. எழுதிங்க வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. யாரு? மாப்போ சி. 1966 சாகித்ய அகாடமி எழுதப்பட்டது.
இவரு எனது போராட்டம் அப்படிங்கிற பேர்ல சுயசரிதை வந்து எழுதியிருக்காரு, அவரோட வரலாற்றையும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து செங்கோல் என்ற வார இதழ், தமிழரசு அப்படிங்கிற இதழ், ரெண்டுத்தையும் எழுதி. செங்கோல் அப்படின்னா வார இதழ், தமிழரசு அப்படிங்கிறத வந்து இதழ், இரண்டுத்தையும் நடத்துறாரு. அதே மாதிரி வந்து தமிழக மேலவை தலைவராக பணியாற்றியவர். தமிழக மேலவைனா சட்ட மேலவை, சட்டப்பேரவை இல்லை. 2006ஆம் ஆண்டு இவரோட நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு இவரோட நூல்களை வந்து நாட்டுடைமையாக்குது. இவரோட உருவம் பொறுத்த அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டு இவருக்கு வந்து சிறப்பு செய்யும். ஓகேவா? அடுத்ததா இவர் யாரு? ஜீவானந்தம். இவர் யார் தான்? ஜீவானந்தம். அப்புறம் சரி பார்ப்போம். இவர் ஒரு வீரத்துறவி. விவேகானந்தருக்கு பிறகு வந்து இளைஞர்களை வந்து வசீகரித்த ஒரு வீரத்துறவி. இவர் வந்து இவர் ஜீவா அப்படின்னு தான் வந்து அழைப்பாங்க, ஜீவானந்தம். ஓகேவா? இது வந்து பூதப்பாண்டி அப்படிங்கிற கிராமத்துல 1907ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி பட்டப்பிள்ளை உமையம்மாள் இந்த தம்பதிக்கு வந்து மகனா பிறகுறாரு. இவருக்கு வச்ச இவரோட இயற்பெயர் என்னன்னா சொரிமுத்து. ஓகேவா? பெற்றோர் வச்ச இயற்பெயர் வந்து சொரிமுத்து. இவர் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் போது வந்து சுகுணராஜன் சுதந்திர வீரன் அப்படிங்கிற நாவலை வந்து எழுதுறார். ஓகேவா? அதே மாதிரி வாவேச ஐயர் என்ன குருகுலத்தை வந்து நடத்துவாரு. வாவேச ஐயர் அப்ப இவரு அதுக்கப்புறம் நீலகண்ட பிரம்மாச்சாரி, சேரன் மாதவி குருகுலம், தர்மாலயமா? தர்மாலயம். தர்மாலயம் தானே வாவேஸ்வரர் நடத்துவாரு பாண்டிச்சேரியில. வாவேஸ்வரர் நடத்திய தேசிய குருகுலத்துல இளம் வயதிலேயே ஜீவானந்தன் வந்து ஆசிரியரா வந்து பணிபுரிவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிராவயல் அப்படிங்கிற ஊர்ல வந்து காந்தி ஆசிரமத்தை வந்து உருவாக்குவார். சிராவயல், அதை நோட் பண்ணீங்க. சிராவயல் அப்படின்ற ஊர்ல காந்தி ஆசிரமத்தை வந்து உருவாக்குவாரு. அதே மாதிரி 1933 இவர் எழுதிய பெண்ணுரிமை கீதாஞ்சலி என்ற கவிதை நூல் வந்து வெளிவந்தது. இவர் எழுதின முதல் நூல் வந்து இதுதான். ஓகேவா? ஜீவானந்தம் எழுதிய முதல் நூல். தனது கொள்கையை பொறுத்த 1937 ஜனசக்தி, ஞாபகம் வச்சுங்க, தாமரை. இந்த ஜனசக்தி தாமரை இது ரெண்டும் வந்து முக்கியமான இலக்கிய இதழ்கள், ஞாபகம் வச்சுங்க. ஜீவானந்தம்னு வந்துட்டா ஜனசக்தியும் தாமரையும் வந்து ஞாபகம் வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வைக்கம் சத்தியாகிரகம், சுசீந்திரம் தீண்டாமை இயக்கம், சுயமரியாதை இயக்கம், இதெல்லாம் வந்து பங்கேற்கிறார். அடுத்ததா தொழிலாளர் பாதுகாப்பு கழகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கம்யூனிஸ்ட் உருவாக்கிய அந்த அமைப்பின் மூலம் பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகள் வந்து உருவாக்குறாரு. அதே மாதிரி தொழிலாளர் உரிமையாக போராடுறாரு. ஓகேவா? 1948 கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தடை செய்யப்பட்ட போது இவர் எங்க போயிடாரு? இலங்கைக்கு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் எழுதிய சோசியலிச சரித்திரம், சோசியலிச தத்துவம் என்ற சிறு நூல்களுக்கு வந்து சோவியத் நூல்களை தமிழ் மொழியாக்கம் வந்து செய்து வெளியிடுறார். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலாளர் பாதுகாப்பு கழகம், சுயமரியாதை சமதர்ம கட்சி ஆகியவற்றை தலைமை பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருந்தால இவர் வந்து என்ன பண்றாருன்னா இதுல காங்கிரஸ், சோசியலிச கட்சி மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு கழகம் இதெல்லாம் வந்து தலைமை பொறுப்புல வந்து இருக்கிறாரு. சமதர்மா, அறிவு, ஜனசக்தி இந்த இதழ்கள்லாம் வந்து இவர் இந்த பொறுப்பு காலத்துல வந்து ஏற்றிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஈவேரோட கருத்து முரண்பாடு ஏற்படுது. இந்த நேரத்தில் வந்து இவரோட தோழர்கள் ராகவன், நீலாவதி, ராமநாதன் உள்ளிட்டவர்கள் இணைந்து சுயமரியாதை சமதர்ம கட்சி, இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த சுயமரியாதை சமதர்ம கட்சி வந்து தொடங்குறார். யார் யார் கூட சேர்ந்து? லீலாவதி, ராமநாதன், ராகவன், இவங்க 3 பேரும் சேர்ந்து சுயமரியாதை சமதர்ம கட்சியை வந்து தொடங்குறாங்க. அந்த கட்சியோட விதைகளாக வந்து சமதர்மம், இந்த அறிவு ஆகிய ரெண்டும் வந்து செயல்பட்டது.
அப்புறம் வந்து முதல் மாநாடு, இந்த கட்சிக்கு முதல் மாநாடு எங்க நடக்குது? திருச்சியில் நடக்குது 1936. டாங்கே அப்படிங்கிறவரு அந்த மாநாட்டில் தலைமை உரை வந்து நடத்துறாரு. அதுக்கப்புறம் 1963 ஜனவரி 18ஆம் தேதி இவர் வந்து மறைகிறார். அடுத்ததா இவர் யாரு? மார்ஷல் நேசமணி. யாரு? கன்னியாகுமரிய எல்லை போராட்டத்தில் தமிழ்நாட்டு கூட சேர்த்தவர். இவர் பாருங்க, விளையாடு வட்டத்தை சார்ந்த பள்ளியாடி அப்படிங்கிற இடத்துல 12 ஜூலை 1895 அப்பாவு ஞானம்மாள் தம்பதியருக்கு வந்து மகனா பிறக்கிறாரு. பிஏ பட்டம் படித்து ஆசிரியர் தொழில வந்து ஈடுபட்டு வந்தார். எங்க? திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில். இது புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் பயின்றவங்க யாரு? இவர் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் பிஏ பட்டம் வாங்கினாரு. புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் பயின்ற ஒரே பெண்மணி முத்துலட்சுமி ரெட்டி. ஞாபகம் வரணும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பிஏ பட்டம் படிக்கிறாரு. நாகர்கோவில் கோர்ட்டில் 1921 வக்கீலா வந்து தன்னை பதிவு செஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு உயர்சாதி வழக்கறிஞர்கள் வந்து இந்த உயர்சாதி வழக்கறிஞர்கள் உட்கார வந்து நாற்காலி, கீழ் ஜாதி வழக்கறிஞர்கள் உட்கார வந்து சின்னதாக ஸ்டூல் போட்டு வச்சிருப்பாங்க, ஓகேவா? அந்த ஸ்டூலை வெட்டி வச்சுட்டு நான் இதில் உட்கார மாட்டேன்னு சொல்லி அந்த நாற்காலியை இழுத்து போட்டு உட்காருவார் அப்பவே, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குமரி மாவட்டத்தை வந்து இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை கூட இருக்கும். அதை வந்து சண்டை போட்டு ஃபைட் பண்ணி தமிழகத்துக்குள்ள வந்து சேர்ப்பார். இது கன்னியாகுமரி எதில் இருக்கும்? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கும். அதை என்ன பண்ணா போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டோட வந்து இணைப்பார், ஓகேவா? எப்ப இணைஞ்சது? 1956 நவம்பர் 1. அதனால இவர் எப்படி கூப்பிடுவாங்க? குமரி தந்தைன்னு நினைப்பாங்க. அப்புறம் மார்ஷல் நேசமணி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நாகர்கோவில் நகரமன்ற தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக சட்டசபையில் சென்றதை தொடர்ந்து நாகர்கோவில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் எம்பியாகவும் ஆகிறார், ஓகேவா? ஓகேவா? இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த தலைவர்களை பார்ப்போம். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் இந்த தமிழ்நாட்டோட இந்த யூனிட் 8 ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம். நன்றி, வணக்கம்.